மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சென்னையை அடுத்த தாம்பரம், ஆதனூர் அடுத்த மாடம்பாக்கம், காவனூர் ஊராட்சியை சேர்ந்தவர் ரஞ்சனி. இவருக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சத்யா என்பவருடன் திருமணமாகி ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக சத்யா இவரை விவாகரத்து செய்த நிலையில் ரஞ்சனி இரண்டாவதாக அசைன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அசைன் பூச்சி மருந்து குடித்து வாழ்வை முடித்துக் கொண்டார். அடுத்து மூன்றாவதாக அசார் என்பவருடன் பழகி வந்த ரஞ்சனி அவரிடமிருந்தும் பிரிந்து 4ஆவதாக சேலத்தை சேர்ந்த செந்தில் என்பவருடன் பழகி திருத்தவெளி கிராமம் மந்தவெளி தெருவில் குடும்பம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் ரஞ்சனி 5ஆவதாக ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருந்ததாக செந்திலுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 10ஆம் தேதி இரவு செந்திலும் ரஞ்சனியும் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதாக கூறப்படுகிறது. போதை தலைக்கேறிய நிலையில் இருவருக்குள்ளும் அது தொடர்பாக வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாக்குவாத முற்றவே ஆத்திரமடைந்த செந்தில் ரஞ்சனியை பலமாக தாக்கியுள்ளார். செந்திலின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் ரஞ்சனி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததால் ரஞ்சனி இறந்தது கூட தெரியாமல் செந்தில் இரவு முழுவதும் அந்த சடலத்தின் அருகிலேயே படுத்து உறங்கியுள்ளார். காலையில் எழுந்து பார்த்தபோதுதான் ரஞ்சனி உயிரற்று கிடப்பது செந்திலுக்கு தெரிய வந்தது. இதனால் பதறிப்போன அவர் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க அங்கிருந்து உடனடியாக தப்பியோடிவிட்டார். காலையில் ரஞ்சனி வீட்டில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக படப்பை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த படப்பை போலீசார் ரஞ்சனியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இக்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக இருந்த செந்திலை அதிரடியாக கைது செய்தனர். ரஞ்சனிக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்துள்ளன. பக்குவம் இல்லாததால் தொடர்ந்து அடுத்தடுத்த திருமணத்திலும் நட்பிலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. திருமணத்தை தாண்டிய உறவுகள், குழந்தைகளை கொலை செய்த தாய், காதலனுடன் சேர்ந்து கணவன் கொலை போன்ற செய்திகளில் பெரும்பாலான பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்தவர்களாக உள்ளார்கள். எனவேதான் படிக்க வேண்டிய வயதில் திருமணம் செய்து வைக்க கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. இது போன்ற திருமணங்களால் கொலைகள் மட்டுமல்ல, அவர்களின் குழந்தைகளும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றன என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.